கரூர் மாவட்டம் தாந்தோணி ஊராட்சி ஒன்றியம் தாந்தோணி வருவாய் கிராமத்தில் வருவாய்த்துறையின் மூலம் மக்களை நாடி வருவாய்த்துறையின் அம்மா திட்டம், மக்கள் குறை தீர்க்கும் முகாம் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை இணை ஆணையர் டாக்டர் ஜெயராமன் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தி ஆகியோர் தலைமையில் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி முன்னிலையில் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் தோப்பு என். டி. வெங்கடாசலம் ஆகியோர் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர். பின்னர் வருவாய்த்துறையின் மூலம் 1500 பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கான ஆணைகளையும் 510 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாவுக்கான ஆணைகளையும் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் தோப்பு என். டி. வெங்கடாசலம் அவர்கள் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி ஆகியோர் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி தலைவர் திருமதி கீதா மணிவண்ணன், மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி அருணா, மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் மார்கண்டேயன், ஒன்றிய குழு தலைவர்கள் திரு விகா, திரு ராமலிங்கம், திரு முத்துசாமி, திரு சந்திரசேகர், திருமதி நளினி கலைமணி, திரு ராதா லோகநாதன், கரூர் நகர்மன்ற தலைவர் செல்வராஜ், துணைத் தலைவர் காளியப்பன், காகிதபுரம் பேரூராட்சி தலைவர் கமலக்கண்ணன், முரளி, தாரணி சரவணன், கரூர் கோட்டாட்சியர் நெல்லைவேந்தன், குளித்தலை கோட்டாட்சியர் சவுந்தரவள்ளி, கரூர் வட்டாட்சியர் பாலசுப்பிரமணி மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோரிக்கை மனுக்களை கொடுக்கின்ற தாய்மார்கள் தங்களுடைய மனுக்களை எழுதி விரைந்து கொண்டு வர வேண்டுமாய் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தோறும் ஒவ்வொரு ஊராட்சியிலும் வட்டாட்சியர் நிலையம், துணை வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர் இந்த குழு மனுக்கள் மாவட்டத்தில் மக்களிடம் நேரடியாக மனுக்களை பெற்று அந்த மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு செய்து பயன்களை அளித்து வந்துள்ளார்கள். தற்பொழுது இதுவரை கரூர் மாவட்டத்தில் 112 கிராமங்களில் அம்மா திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வந்துள்ளது. இன்று வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. இனி வெள்ளிக்கிழமை தோறும் அம்மா திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வரும். இது மட்டுமன்றி மாணவ மணிகளுக்கு விலையில்லா பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், வண்ண பென்சில்கள் மற்றும் அவர்கள் பள்ளிக்கு சென்று வர சிறப்பாக படிப்பதற்காக அவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி இத்திட்டத்தின் மூலம் நீங்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.